இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் இரக்கங்களின் பிதாவாயிருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் பல மைல்கள் தூரம் பிரயாணம் செய்கிறார்கள். பல கடினமான வேலைகளை கூட செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகள் நடக்கிறது. மரணங்கள் மனிதனை விட்டு வைக்கிறது கிடையாது. எத்தனையோ மரணங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளின் மத்தியில் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கம். ஆகையினால தான் வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலம் ஆகாமல் ஜீவனோடு நிலைத்து நிற்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் நிலைக்குலையாதபடிக்கு உங்களை பாதுகாத்து, உங்களை வழிநடத்தி, உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.